மறுபடியும் உங்கள் மத்தியிலே நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் எனக்கு அருள் செய்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த குழுவான் பகுதிக்கு வருகிறதுக்கு காரணமாக இருந்ததான சிஸ்டர் ரேச்சலுக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன். முதல் முறை வந்த பொழுது பிள்ளையர் 2 பேரும் ரொம்ப சின்ன நம்ம பாஸ்டர் ஸ்டீவன் பிள்ளைய மாதிரி நான் இன்னைக்கு பார்த்தா நம்மளை பார்த்து வளர்ந்து கொடுத்த காண்டாமிருகங்களை போல அதுக்கு சோதரர். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். மாத்திரமல்ல இந்த தேசத்துல அநேக ஸ்தானங்களுக்கு சென்று அநேக ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் வாசல்களை திறந்தாலும் இந்த தேசத்துக்கு வந்து இந்த சபையிலே ஊழியம் செய்கிறது என்னுடைய சபையிலே நான் ஊழியம் செய்கிறது போன்ற ஒரு உணர்வு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் ஏற்பட்டதான ஒரு நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு குடும்பத்தை, ஊழியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில் இணைத்தபடினாலே நேற்றைய தினத்திலும் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை போதித்து நடத்தினார். நேற்றைய தினத்தில் வராதவர்களுக்காய் நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஏனென்று சொன்னால் எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே முடிந்த நேரத்திலெல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷப்படும். மாத்திரமல்ல, ராஜா சொல்லுகிறதான காரியம், ஆகாமியத்தின் கூடாரத்தில் 1000 நாட்கள் வாழ்கிறதை காட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரத்தின் வாசற்படியில் இருக்கிறது மிகவும் பிரயோஜனமானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் அந்த உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் தாமே இடைப்படுவாராக. எத்தனை பேர் எதிர்பார்க்க கர்த்தனோட கூட பேசுவார்? உங்களோட ஆண்டு ஒரு முறை பேசினேன், என்னோட 2 முறை பேசினேன். செய்தி ஆயத்தம் பண்ணும் பொழுதும் பேசுகிறார், செய்தியை உங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் பேசுகிறேன். உங்களை காட்டிலும் கேட்கிற வார்த்தைக்கு நான் அதிக பாத்திரவானாயிருக்கிறேன், பொறுப்பாளியாயிருக்கிறேன். ஏன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது என்னையும் என்னுடைய குரு எலும்பு சதைகள் எல்லாவற்றையும் மேக்கப் பண்ணி போறேன், நமக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ரைட். நாளிலே இன்னாண்டவரே இந்த சபைக்கு பேசட்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் 3 கேள்விகளை கேட்கும்படியாக சொன்னார். அதாவது கர்த்தர் 3 கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கிறார். அதற்கு முன்பதாக நேற்றைய தினத்திலே நான் கேட்ட கேள்விகளை மறுபடியும் உங்களிடத்தில் கேட்கும்படியாக இருந்தது. என்ன அந்த கேள்விகள் என்று சொன்னால், இயேசுவை நீங்கள் அறிந்து அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எத்தனை வருஷங்கள்? இரண்டாவது, ஆராதிக்க ஆரம்பித்து எத்தனை காலங்கள் அல்லது எத்தனை வருஷம்? நேற்றைய தினத்திலும் நான் சொன்ன அதே காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாரும் ஆராதிக்கும், எல்லாருமே கைகளை தூக்கி கரங்களை தட்டி சகோதரி முன்னின்று வழிநடத்த நாங்கள் எல்லாரும் அவர்களை சார்ந்து நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். அது ஆராதனை கிடையாது. நீங்க கேட்கலாம், இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? ஆவியோடும் உண்மையோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் தேவனை எப்பொழுது ஆராதிக்க ஆரம்பித்து எவ்வளவு காலம் என்கிறது 2வது கேள்வி. அது இன்னைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு நீங்க அதை குறித்து யோசிக்கலாம். 3வது, நம்முடைய திருச்சபையில், நம்முடைய ஆலயத்தில், கர்த்தருடைய வீட்டில் சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ அது பிரச்சனை கிடையாது. ஊழியத்தின் அளவு கர்த்தருக்கு பெரிதல்ல. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது பெரிய ஊழியம் செஞ்சவனே, சின்ன ஊழியம் செஞ்சவனே அப்படின்னு கூப்பிட போறது கிடையாது. ஆண்டவருடைய ஒரே வார்த்தை, உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்குள் தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்படி ஆண்டவர். ஊழியத்தின் அளவோ ஆத்துமாத்தின் எண்ணிக்கையோ அல்லது நாம ஊழியம் செய்த வருஷங்களோ நமக்கு முக்கியம் கிடையாது. எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் கர்த்தர் ஊழியம் செய்கிறோம் என்கிறதான் முக்கியம்.
மூன்றாவது. நான்காவது மிக முக்கியமான கேள்வி. நேற்று வந்து யாருக்காவது ஞாபகம் இருந்தா? எத்தனை ஆத்துமாக்கள் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லது இந்த சபையிலே ஆராதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து அல்லது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு எத்தனை ஆத்துமாக்களை சபைக்கு அழைத்து வந்தீர்கள்? அப்படி இல்லைனா அடுத்தது உங்களால, உங்களுடைய சுபாவத்தின் நிமித்தம், உங்களுடைய பழக்க வழக்கத்தின் நிமித்தம் அல்லது நீங்க அவங்களோட உறவு கொண்டது நிமித்தம் எத்தனை பேர் இந்த சபையை விட்டே போயிட்டாங்க? இங்கெல்லாம் வேணாம் சாமி அப்படின்னு இவங்களோட ஆராதிக்கிறது ஒன்று தான், பேயோட இருக்கிறது ஒன்று தானே எத்தனை பேர் போயிருக்கலாம். நம்முடைய தேசத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியுமாய் தங்கள் சொந்த சபைகளுக்கு, அதாவது கத்தோலிக்கத்திலிருந்து வந்தா கத்தோலிக்கத்துக்கு போயிட்டாங்க, புடிஸ்டிலிருந்து வந்தா புடிஸ்டுக்கு போயிட்டாங்க, இவங்களோட கூட அங்கேயே நல்லா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு கேள்வி. இந்த பூமியிலிருந்து நானும் நீங்கள் போகும் பொழுது ஒன்றையுமே கொண்டு போகிறது கிடையாது. நாங்கள் சேர்த்து வைத்த ஆசைகளாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், மலனாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், எதுவுமே நம்மளோட கூட பரலோகத்துக்கு வராது. பரலோகத்துக்கு போகும் பொழுது ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்மோடு கூட வரும். ஒன்று என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போக தகுதியாக இருந்தார். இரண்டாவது நான் கர்த்தருக்காய் சம்பாதிக்கலாம். இதுதான் பரலோகத்துக்கு வரும். அதனால ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயம் எங்குண்டோ அங்குதான் உங்களுடைய என்னது, உங்களுடைய ஆத்மாவும் அங்கதான் இருக்கு. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய சில நேரம் நம்முடைய தொழில், நம்முடைய கல்வி, நம்முடைய அன்றாட ஜீவியம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. நாங்கெல்லாம் விக்கிரகத்தை விட்டுட்டோம். இப்போ சில வழிபாடு பண்றது இல்லை, இயேசுவை கும்பிடுறது கிடையாது, மரியாதை கும்பிடுறது கிடையாது, முருகனை கும்பிடுறது கிடையாது. ஆனால் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரகம் உண்டு. இயேசுவுக்கு முன்பதாக எதை நாம் வைக்கிறோம் அது நம்முடைய விக்கிரகமாய் மாறுகிறது. அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாயும் கூட இருக்கலாம். ஏன் நாம் செய்கிற ஊழியமாய் கூட இருக்கலாம். நாம் செய்கிற ஊழியம் காலையிலேயே கிளம்பியாச்சு, பேக மாட்டியாச்சு, இப்படி போயாச்சு, இங்கே போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை தேசத்துலேயும் இருக்கிறாங்க சிலர். அப்படி ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன் சின்னமான விடுறதுக்கு. அப்போ ஒரு பாஸ் பேக்கோட தெரிவார். அவர் எங்கே காலையிலேயே போகிறாருன்னு தெரியல. ஊழியத்துக்கு போகிறாரா, வேலைக்கு போகிறாரா, ஹவுஸ் விசிட்டிங் போகிறான்னு தெரியல, இல்லாட்டி எங்கேயாவது வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போகிறான்னு தெரியல. ஆனால் காலையிலே கிளம்பிடுவார். அப்போ ஊழியமானாலும் சரி கர்த்தருக்கு தான் வரக்கூடாது. ஏனென்றால் ஊழியத்தை கொடுத்தவரும் கர்த்தர் தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்துக்கு முக்கிய ஸ்தானம் நமக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இல்லாமல், இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நிமிஷம் கிடையாது. 114 கிலோமீட்டர் இங்கிருந்து செகாமன், நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? நேற்று தினது 4.1 என்ன நடந்திருக்கு? earthquake. செகாமாட்டில் நடந்த earthquake வந்து புல்வாங்க வர்றது எவ்வளோ நேரம் ஆகும்? பூமி எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. ஆனால் ஏன் வரல தெரியுமா? நான் இருக்கிறபடியா. இலங்கையிலையும் ஆடி, இங்கேயும் ஆட வேணாம், இவன் இங்கிருந்து போட்டு அதுக்கு பிறகு ஆண்டிக்கலான்னு கர்த்தர் கிருபையாக விட்டுருக்கிறார். இப்படிதான் ஒரு வாட்டி நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு போயிருக்கேன். போன பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த பட்டணத்தில் ஒரு தீ இதனால் ஒரு பெரிய ஒரு அழிவு, ஒரு விபத்து உண்டாக இருந்துச்சு. அந்த மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு கிளம்பி ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புற அந்த பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பற்றிட்டு எரியுது. கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். நாம யாருமே கிடையாது சொல்ல. நாம் நினைக்கிறோம், நான் தான் தீர்க்க தரிசியம். தீர்க்க தரிசனங்கள் நாம் வேதத்திலே எழுதப்பட்டு கடைசியில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய புதுசாக எதுவுமே நடக்க கிடையாது. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகும். நம்முடைய பட்டணத்திலும் நம்முடைய தேசத்திலும் பேர்பட்டதான அழிவுகளுக்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கு ஆத்துமாதாயம் செய்ய வேண்டியவதாக இருக்கும். அது மிக முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது ஆத்துமாதாயம்.
அதனால நான் 4வது கேள்வி கேட்டேன், உங்களால் எத்தனை ஆத்துமாக்கள் சபைக்கு வந்திருக்காங்க? நானும் இந்த சபைக்கு ஒரு 10 வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறேன் இல்லையா? 10 வருஷமா நான் தொடர்ந்து வந்ததில்லை, அப்பப்போ வந்துட்டு போறது. பார்த்து சிலரை மாத்திரமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்து அநேகரை காணவில்லை, அநேகர் காணவில்லை. 4வது கேள்வி 2வது பகுதியில் நான் நம்புகிறேன். அப்ப ஏன் சபையிலிருந்து ஆத்துமாக்கள் போகிறார்கள்? ஏன் சபைக்கு ஆத்துமாக்கள் வருகிறது? ஆடுதான் குட்டி போடணும், மேய்ப்பன் குட்டி போட முடியாது. மேய்ப்பன் மந்தையை மேய்க்க வேண்டும். குட்டி ஆடுகள் நாம ஆத்துமா குட்டி போடும். அப்படி குட்டி போடலன்னா அது மலட்டாடு, அதை வச்சுட்டு பிரயோஜனத்துல வெட்டி கரியாக்கிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு மாதிரி பாருங்க, தமிழ் புரியுதா? அப்படி என்ன சொல்ல நம்ம மலையில பேசுறோம். ஒரு மனிதன் 40 வருஷம் உயிர் வாழ்ந்தான் அல்லது 40 வருஷம் கர்த்தரை ஆராதித்தாள். எத்தனை வருஷம்? 40 வருஷம் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போமானால் ஒரு வருஷத்தில் 52 வாரங்கள். அப்ப 2080 தேவ செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். 1-2 கிடையாது. 2080 தேவ செய்திகளை நம்முடைய சபையில கேட்கிறோம். ஆனா கோவிடுக்கு பிறகு ஒரு நாளைக்கு எத்தனையோ செய்திகள் வருகிறது, அது எத்தனையோ கேட்கிறோம். அதை கெட்டு போன கிறிஸ்தவர்கள் எத்தனையோ கருதுகிறாங்க. இந்த நம்முடைய சபையிலே நாம் கேட்கிற தேவ செய்தியின் படியே நம்மால வாழ முடியறதில்லைன்னா வெளியில கேட்கிற செய்தினால எப்படி நம்மளால வாழ முடியும்? எங்க அப்பா கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு என்னால வளர முடியலைன்னா பக்கத்துல போய் மேய்ச்சி ஒன்றும் ஆக போறது கிடையாது. அது அஜீர்ணமாகாது. அதுக்கு பிறகு வயிற்று பிரச்சனை உண்டாயிடும். அதனால இன்னைக்கு அநேகர் கெட்டு போய் அப்படியே பல கேள்விகளோட தெரியுறான். ஒருத்தன் இப்படின்றான், ஒருத்தன் அப்படின்றான், ஒருத்தன் இப்படி வாங்குறான், ஒருத்தன் அப்படி போடுறான், ஒருத்தன் ஆடுங்கிறான், ஒருத்தன் குதிக்கிறான், ஒருத்தன் பரலுங்கிறான். கிறிஸ்தவம் நமக்கு தெரியல, நாங்க என்ன பண்றது? நிக்கிறதா நடக்கிறதான்னு தெரியல. ஏன்? நாம் அநேக உபதேசங்களினால் காற்றினால் அடைக்கடிக்கப்படுகிற பதரை போல, இலையை போல, கடலின் அலைகளை போல இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் சரியான உபதேசத்தை, கர்த்தர் என்னை எந்த ஸ்தானத்திலே நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலே நான் நாட்டப்பட்டிருந்தால் தான் 100% பலன் கொடுக்க முடியும். சில கேட்கலாம், ஏன் எனக்கு ஆசீர்வாதம்? ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், பணம் ஆசீர்வாதம் கிடையாது. நாங்க கட்டி வைத்திருக்க வீடு ஆசீர்வாதம் கிடையாது. அம்பானி எல்லாம் நம்மை காட்டிலும் எவ்வளவு பெரியவங்க. உலகத்திலேயே பணக்கார லிஸ்ட்ல உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுடைய பட்டியலில் 5வது ஸ்தானம் வைக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனா நான் எத்தனாவது ஸ்தானம் தெரியுமா? ஏனென்று சொன்ன எங்க அப்பா ராஜாவா இருக்கிறார். அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் கர்த்தாதி கர்த்தர். அப்ப அவருடைய பிள்ளையாகினா இவங்க எல்லாத்துக்கும் மேலதான் அவங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கொடுத்துட்டு சொல்றேன், இயேசு நாங்கள் கொடுத்துட்டு. ஒரு மனிதன் தன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அது கீழாக ஒன்றுமே கொடுக்க முடியாது. உங்க ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றது, என்னோட ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் ஒரு ராசியில போட்டு அடுத்த பக்கம் என் ஆத்துமாவை போட்டா என் ஆத்துமா தான் எப்பவுமே கிடக்கும். அதுக்கு ஈடாக எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கு, அவருடைய ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றது. அப்ப இந்த பகுதியிலே 3,20,000 மக்கள் இருக்கிறாங்க. எங்க சொல்லுவாங்க? 320,000. அதுல கிட்டத்தட்ட 10,000 கூட ரட்சிக்கப்பட்டதில்லைன்னு நான் நம்புறேன். மிச்சம் 3,10,000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. நம்ம சபையிலேயே போட்டது ஒரு 50-60 சேர் இருக்கும். அதுலேயே 30 சேர் காலியாக ஆச்சு. பட் நாம செய்ய வேண்டிய வேலை நிறையவே இருக்கு. ஏன் நான் வாழ்கிறேன்? ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? எனக்கு கேட்க சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்தீங்க? நான் எதுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு நீங்க எதை செய்ய விரும்புறீங்க? கேட்கப்பாரு. நீங்க காணி வாங்குறது முக்கியமே கிடையாது. வீடு வாங்கி வீடுக்கு மேல வீடு கட்டுறது முக்கியமே கிடையாது. ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் வாங்கி அடுக்கிறது கிடையாது. ஒரு நேரத்துல 5 ட்ரெஸ்ஸை போட்டு வர முடியுமா நம்மால? சொல்லுங்க. போட்டு வந்தா யாருன்னு சொல்லுவாங்க?
பைத்தியம் போகுது சொன்னாங்க. அவங்க ஒண்ணுதான் போட முடியும். ஆனா இன்னும் போடாத ட்ரெஸ் எத்தனையோ இருக்குது. காட்டு நம்ம அல்மாரியை திறந்து பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம சுத்த போயிட்டேன். அப்புறம் ஆவியாக ஓட்டிட்டு இருக்க வேண்டியது. இதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்பதாக நம் கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஆத்மாதாயம் செய்ய. என்னை ரட்சிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன அடுத்த வேலை செய்யும்படியாய் கர்த்தரை பூமியில வைத்திருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு என்ட்ராகும் பொழுது மரித்து உயிர்த்து 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது தூதன் வெல்கம் பண்ணிட்டு ஆண்டோட கேட்டாங்க, யாருங்க போனீங்க? போன வேலை தான் முடிஞ்சிருச்சா? ஆண்டவர் சொன்னார், நான் போனதுல ஒரு பகுதி பிதா அனுப்பின வேலை நான் செய்து விட்டு வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அதை நான் நம்பி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அதுதான் ஆத்துமாதாயம். ஆத்துமாதாயம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறேன். ஒரு மனிதன் 40 வருஷங்கள் கர்த்தரை ஆராதித்தார். 2080 தேவ செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அதே மனுஷன் 30 வருஷம்னா 1560 செய்திகள் கேட்கிறோம். 20 வருஷம்னா 1040 செய்தி, 10 வருஷம்னா 520 செய்தி. ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்திருக்கு போல, அதனால கணக்கு போட்டு வந்திருக்காங்க. யோசிக்கிறேன். நான் என்னை ஆராய்ந்து பார்த்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்து 25 வருஷங்களுக்கும் அதிகமானது. அப்ப 25 வருஷங்கள் என்று சொன்னால் 20 வருஷம் மட்டுமே 1040 செய்திகள் நான் பேசியிருக்கிறேன். பேசினதான 1040 செய்திகள் ஒரு செய்தியாகியும் என்னை மாற்றவில்லை என்று சொன்னால், நான் பேசுகிறவனாய் மாத்திரம் தான் இருக்கிறேன், செய்கிறவனா இல்லை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் எனக்கு நடந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஊழியம் செய்யறதுனால பரலோகத்துக்கு போய் வேண்டாம். இல்லை, என் தேவனுடைய பார்வை என் மீது எப்படியா இருக்கிறது? தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன்? தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்? தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஊழியம் நான் செய்கிறேனா? தேவனுக்கு பிள்ளையாய் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். எனக்காய் ரத்தம் சிந்தினார், எனக்காய் ஜீவனை கொடுத்தார், என் பாவங்களை மன்னித்தார், எல்லாமே உண்மை. ஆனால் பெற்ற ரட்சிப்பை நான் இன்று காத்துக் கொண்டிருக்கிறேனா? 24வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், தன் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறவனே ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு ஒரு நாள் காரியம் கிடையாது. அன்றாடம் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அன்றாடம் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அன்றாடம் நாங்கள் உருமாற வேண்டும். குமாரனுடைய சாயல் கொத்த சாயல் நம்மிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் குமாரன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. அப்ப குமாரன் வந்தது உங்களையும் என்னை ரட்சிக்க முடியாது. அதான் யோவானுடைய சுவிசேஷத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இழந்ததை ரட்சிக்கவே கர்த்தர் வந்தார், இழந்ததை மீட்டுக் கொள்ளவே கர்த்தர் வந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இழந்ததை கர்த்தர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். மீட்டுக் கொண்ட நான், மீட்டுக் கொள்ளப்பட்ட நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு ஒரு கடமை இல்லை. அப்பா பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க 2 பிள்ளைகள், அது ஒரு பிள்ளைக்காரர் ஊழியம் செய்கிறது கூட ஒரு பெரிய பாவம். சொல்ல நான் இதுல அப்படி இருக்கிறேன், அங்க இது பண்றேன், இதுல அது பண்றேன், அதெல்லாம் பண்றேன், அது பெருசே கிடையாது. ஊழியம்லாம் அந்த வேலையெல்லாம் பெருசே கிடையாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த வேலை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதாவாகி தேவன் அவனுக்கு கனப்படுத்துவார். உலகத்தில் வேலை செய்யறவங்களுக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷன், அவங்களுக்கு ஒரு அவார்ட் செரமனி, அதோட முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் நம் செய்கிறதான வேலை, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிறதான வேலை, அது பரலோகம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் பரலோகத்திலே நமக்கு முடியை, கிரீடத்தை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்றார், மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்யாத ஒருவனை ஆண்டவர் தூதருக்கு முன்பதாக அறிக்கை செய்ய மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னை கர்த்தர் அறிக்கை செய்ய வேண்டுமா? இவன் என்னுடைய குமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாகிய தேவன்
புறாவை போல இயேசு கிறிஸ்து மீது இறங்கும் பொழுது வானத்தின் சத்தம் கேட்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவரை நான் நேசிக்கிறேன், இவரில் நான் அன்பு கூறுகிறேன். அந்த சாட்சியை நானும் நீங்கள் கேட்கணும்னா நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு ஆத்துமாதாயம் செய்வேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ஆத்துமாதாயம் செய்வேன்? இல்லை எவ்வளோ பேசி கையை நாங்கள் கையை தூக்கலாம், சும்மா தான் வச்சிருக்கிறேன், எல்லாம் தூங்க. இப்போ தூங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கிறேன். ஒருவன் பொருத்தனை செய்யாது இருக்கிறது நல்லது, பொருத்தனை செய்தால் அதை செய்ய தீவிரமாக துரிதமாய் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா கர்த்தருடைய பருவத்தை முடிக்க மாட்டேன். இது சபிக்கிறதுக்கான பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு இதுதான் உண்மை. இதுதான் அன்று யூதர்கள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை மறிக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கக்கூடிய சிலுவையிலே அறையும் உங்களுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்களுடைய சந்ததியின் மேலும் உண்டாகட்டும் என்று சொல்லி இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. சரி, ஒரு 5 வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமாக இருக்குமானால் 260 தேவசேனைகளை கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே 5 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க தான் இங்க இருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறதை நீங்கள் செய்வீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைக்கல எப்பவே ஆசீர்வாதமாக தான் இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதம் தேவையில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை இருக்கு. எத்தனை பேர் லோன் போட்டு காணி வாங்கியிருந்தீங்க? இது ஆசீர்வாதம். பாஸ்டர் நீ கம்ப்ளைண்ட் பண்ண, பாஸ் இனிமேல் பாஸ் மேல கூப்பிடாது. சரி, 2 விஷயங்கள். ஒன்று, கடன் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். வேதம் சொல் கொடுத்து தீரும் வரைக்கும் அவன் எங்க போட்டணும்? இருட்டில் போட்டணும். மாசம் முடியும் போது ஐயோ இஎம்ஐ கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணுமே அப்படின்ற ஒரு வேதனை, ஒரு வாரம் அதுக்காகவே நாம் ஹெல்ப் பண்ண வேண்டியது. ஏன்? பழைய கடை கொடுத்து புதுசு வாங்கிப்போம், லேட்டஸ்டாக வாங்கிடுவோம். கர்த்தர் கொடுத்து நல்ல 2 வீலர் இருக்குல்ல, விட்டே வேண்டியதான். மலேசியாவில் போயிடாது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு எனக்கு தருவோம், நான் தருவரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை. முதலாவது கர்த்தருக்கு கொடுங்க, ஊழியத்தை தாங்க, ஊழியம் செய்ய. கர்த்தர் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கர்த்தர் தருவார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கர்த்தர் நமக்கு தேவையான வாலிப பிள்ளைகள் ஒரு ஆளை பார்த்துட்டு தேவசித்தம் கேட்காது. தேவனுடைய ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வேலையை தான், ஆண்டவரே கை நிறைய ஒரு சம்பளத்தை தான், நான் உமக்காக இதையாகவும் செய்ய வேண்டும். ஆண்டவரே நல்ல ஞானத்தை தான், இந்த தேசத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வை. தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லி என்னை பார்க்கணும். வருகிறவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன். கேளுங்க, கர்த்தர் தருவார். பேசிக்கணும். இதெல்லாம் நான் எதுக்காக பேசுறேன்னு சொன்னா, 2 காரணம். 1, தேவன் மீது இருக்கிறதான பற்று. 2, நீங்க எல்லாரும் ஒன்னா பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்தில் நாம் இருக்க வேண்டுமானால் ஆத்மாதாயம் செய்யணும். அப்படின்னு கேட்கலாம். பரலோகம் ஆத்மாதாயம் செய்யலைன்னா பரலோகம் போக முடியாதான்? போகலாம், போக முடியாது. ஆனால் அங்க போய் 10ஓட 11ஓட நான் நிற்க முடியாது. இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய 11 சீஷர்களும் அந்த 12 கோத்திர தலைவர்களோடு கூட 24 மூப்பர்களாய் முன்பதாய் நிற்கும் பொழுது நானும் அவர்கள் பின்பதான் அடுத்த ரோல நான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. இதை செய்யணும். தூர இருந்து ஆண்டோட பார்க்கறதை காட்டிலும் கிட்ட இருந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க.
இல்லை இங்கே ப்ரொஜெக்டில் பாட்டு போயிட்டு இருக்கும்போது தூரம் இருந்து பார்க்கறதை காட்டிலும் முன்னாடி இருந்து பார்க்கறது எவ்வளோ கிளியராக இருக்கும். ஆண்டவரோட பார்க்கதான் உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் என் வாஞ்சை ஐயா. எதுக்காக பாருங்க, எதுக்காக ஆராதிக்கணும், அவரப்பா அப்படின்னு அவர்ப்பா அவரோட கொடுப்பாங்க. எதையாகியும் செய்ய கர்த்தர் காரணமாக ஏனென்றால் பூமி அழிந்து கொண்டு போகிறது. உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய அடுத்த வீடு, உங்களுடைய எதிர்த்த வீடு, உங்களுடைய பக்கத்து வீடு, உங்களுடைய உறவுகளுக்கு இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்து. பர்த்டே ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் கூப்பிடுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அதை கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள ஒரு நாளாய் பயன்படுத்தும். வேற எதுவும் பண்ணாது. சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு சொல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை விட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. வீட்டில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா கிழங்கு அவிஞ்சே இல்லைன்னு கோழிக்காமா போட்டிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சித்து பீஸா போட்டிருந்தா என்ன வாங்கி. இதான் சொந்தக்காரன். ஆனால் சாப்பிடலாத ஒரு ஆள் சாப்பாட்டை கொடுத்து கர்த்தர் நல்லவர் சொல்லி பாருங்க, அவர்கள் உங்களை தெய்வமாய் கனப்படுத்துவார்கள். இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பணக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடிய சொல்ற சிறு பிள்ளை, நான் பசியா இருந்தேன், ஒருவனுக்கு ஆகாரம் கொடுத்தேன். நான் குளிரிலே இருந்தேன், ஒருவனும் என்னை போற்றுகிறேன். நான் வைத்தியசாலையில இருந்தேன், ஒருவனும் என்னை விசாரிக்கிறேன். இதெல்லாம் ஆண்டு நம்மள கேட்க போற கேள்வி. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் உண்டாகணும்னு சொன்னா நான் கர்த்தர் சொன்னதை செய்ய வேண்டும். மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வசனத்தை வாசித்து அதுக்கு பின்பதாய் நாங்கள் சுபித்து ஒரு கொஞ்ச நேரத்தை வசதியை நாங்கள் 7வது வசனம், 3வது அதிகாரம் 7வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்களே, நாட்கள் தொடங்கி அப்பா காலத்திலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோமா? ஆண்டுடைய கட்டளைகளை மறந்து, அவர் சொன்ன காரியங்களை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு திரும்புங்கள், நான் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். அப்ப நாம் என்ன கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? கடைசி பதி என்ன சொல்லுகிறது? திருப்பிட்டீங்களா வேதத்தை? நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்பணும்? நாங்கள் எல்லாமே கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை இந்த காணிக்கை போட சொன்னாங்க, போட்டுட்டேன். அடுத்தது கிறிஸ்துமஸுக்கு இன்னும் செய்யணும்னு சொன்னாங்க பாஸ்டர், அதுக்கும் ஓகே ஆயத்தமாக தான் இருக்கு. அப்ப இதுக்கு மேல நான் என்னத்தை திரும்பணும் அப்படின்னு நாம கேட்டோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுட்டு போறோமே ஒழிய அவருடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலாய் மாறுகிறதே கிடையாது. கர்த்தருடைய கேள்விக்கு நான் பதிலாய் மாற வேண்டும். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேடி பிடித்துக்கொள். அவர் கடந்து போய்விட்டால் நான் அவர் பிடிக்க முடியாது, அவர் தேட முடியாது. யார் சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார். தாவீது சாலமோனுக்கு தன்னுடைய ராஜ்யபாரத்தை கொடுக்கும் பொழுது ஒரு தேசத்தை கொடுக்கல, சமஸ்த இஸ்ரவேலை, அதாவது இஸ்ரவேலை அங்கிருந்து அவ்வளவு நாட்டோடு யுத்தம் பண்ணி அவ்வளவு நாட்டை அப்படியே சாலமோனுக்கு கொடுத்தார் தாவீது. அந்த தாவீது சொல்றாரு, கர்த்தர் சமீபமாக இருக்கும் பொழுதே அவரை தேடி இருக்க பிடித்துக்கொள். அவர் நம்மை விட்டு போயிட்டா வாய்ப்பே கிடையாது. ஆனால் சாலமோன் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த அத்தனை தேசங்களையும் அத்தனை கோத்திரங்களையும் வேறுபடுத்தி தாவீது நிமித்தம் 2 கோத்திரங்களை மாத்திரம் அவனுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்ததை
நம்முடைய சுய வாழ்க்கையினாலே, நம்முடைய சுபாவத்தினாலே, நம்முடைய செயலினாலே ஒரே நாள் இழக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு நல்ல உதாரணம் சாலமோன். அவனும் ராஜாவா இருந்தான். ஆனா அவனுடைய நாட்களிலே தேவன் இருக்கவில்லை. அவனுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது. அவனுடைய ரட்சிப்பின் நாட்கள் நல்லா இருந்தது. அவனுடைய அந்த ராஜ்யபாரத்துக்கு வந்தவுடன் அவன் செய்த காரியங்கள் நல்லா இருந்தது. ஆண்டவரே, நான் சிறுவனாய் இருக்கிறேன், இந்த துர்நான ஜனங்களை நடத்த எனக்கு தேவையான ஞானத்தை கொடு, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறான், அவன் கேட்டது எனக்கு பிரியமாயிருந்தது. அதன் நிமித்தம் அவன் கேட்ட ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் அவனுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறான். சாலமோனை போல ஒரு சிறந்த அல்லது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ராஜா இருந்ததே கிடையாது. வாசித்து பாருங்க சாலமோனுடைய சாமுவேல் புத்தகத்துல. ஒரு ராஜாக்கள் இந்த புத்தகத்துல வாசித்து பாருங்க. ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவனுடைய மேசையில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கை நிமித்தமாய் எல்லாவற்றும் விளைந்து கடைசி 2 தேசத்தோடு கூட இருக்கிறான். ஏன் நமக்கு நடக்க முடியாது? கர்த்தர் சமயமாய் இருக்கும் பொழுது நம்ம அவரை தேடணும். அல்லத்தின் நடுவில் நான் நடந்தேன், அட்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். அல்லத்தின் நடுவில் நான் நடந்தேன், அட்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், பிரித்தீர், புதிதாக்கினீர், புடமிட்டீர், பிரியாதிருந்தேன். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. ஆண்டவரே, ஆத்மாவாய் சேர்க்க எவ்வளவோ நாங்கள் மீறி இருக்கிறோம், எவ்வளவோ தவறு செய்கிறோம். ஆன பொழுது தேவரே எங்களை கிருபையாய் மன்னித்து இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் ஆரம்பித்து 236 நாட்கள் இன்று வரையிலும் என்னை உமது கரத்திலே தூக்கி சுமந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறேன். வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, நான் ஜீவனோடு கூட இருந்தால் இந்த வருஷத்தில் மிகுதியாயிருக்கிற 129 நாட்களிலே உமக்கென்ற எதையாயிலும் செய்ய எனக்கு கிருபை செய்கிறார். நாங்கள் எதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று கேட்காதபடி சொல்லுகிறது செய்கிறது எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது செய்கிறது. ஆண்டவர் சொல்ல கேட்கணும். இதாக்கள் நாட்கள் முதல், அப்பா நாட்கள் முதல் நாங்கள் கீழ்ப்படியாதபடி, சில நேரங்களில் நாங்கள் கர்த்தர் சொல்லுவதை செய்யாதபடி, ஆவியானவருடைய சத்தம் நாம் கேட்டும் கேளாதபடி நாங்கள் வாழ்ந்து இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, மனம் திரும்ப, எதிலிருந்து திரும்ப வேண்டும்,
சொல்லுகிறவன் செய்ய சொல்லுகிறது நான் செய்கிறேன். சொல்லிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு. சில சமயங்களில் என்னுடைய தேசத்தில் ஆட்டோவில் ஏறி ட்ராவல் பண்ணும் பொழுது நான் பேசிட்டு போகிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, பக்கத்தில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகும்பொழுது ஒரு சில நிமிஷங்கள் கேட்பாங்க, நீங்கள் மாஸ்டரா அப்படின்னு. நான் போர்டு போட்டுட்டா போனேன், நம்ம மாஸ்டர். அதாவது நம்ம பேசும் பொழுது அவர்களுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். என்னுடைய அணுகுமுறையிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். மற்றவங்க பேசுற மாதிரி அந்த திரும்பி இங்கே திரும்ப பேசும் பொழுது அவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னு சொன்னாலும் கூட நான் சொல்லுகிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியில வாழ்ந்திருந்தார். அவருடைய பேர் நான் மறந்துட்டேன், செல்வின் ஹியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நாள் இந்த ஊழியக்காரர் ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போகும்படியாக அவர் காலையிலே கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும் பொழுது அவர் இந்த கோணத்தில் இருக்கிற அந்த மூலையில் இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு ஆள ஆரம்பிச்சார். தேம்பி அழுகிறார், சத்தம் போட்டு அழுகிறார். பக்கத்தில் இருக்கவங்களாம் போய் விசாரிச்சு பார்க்கலாம், என்னாச்சு, ஏதாவது ஒரு நெஞ்சு வலிக்குதான், வயிறு வலிக்குதான், ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். அவன் யாருக்கும் பதில் சொல்லல. கேட்க அவருடைய அழுகை விம்மல் அதிகரிக்கிறதைய குறைச்ச மாதிரி கிடையாது. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஒரு பார்க்கல எல்லாம் கேட்டாங்க, நான் மட்டும்தான் என்ன கேட்கல. சரி, நானும் என் கடமைக்கு போய் அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் கேட்டுருக்கேன். ஏதாவது பிரச்சனை, குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தேவைகளா, ஏதாவது சொல்லுங்க, என்னால முடிஞ்ச நான் செய்றேன். அப்பதான் அந்த மனுஷன் பேச ஆரம்பிச்சு, நான் ஒரு பாவம் செய்யும்படியாக, ஒரு தவறை இழைக்கும்படியாக நான் கிளம்பி அங்க போறதுக்காக வந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க வந்து நின்ற நேரத்திலிருந்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஓடிட்டே இருக்கு. இப்ப செய்ய போற பாவம் எனக்கு அப்படியே முன்னுக்கு வந்து நிக்குது. என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் தெரியல. சொன்னா இயேசுவை நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பை சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அவரை அந்த தவறிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னு சொன்னார். ஆவியானவர் என்னோடு கூட பயணப்பட்டு வருவார்னு சொன்னார். நான் போய் பெரிய குருசையை பற்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. போய் நின்றாலே போதும். அந்த சீஷருடைய நிழற்பட்டு சுலமாக்க முடியுமானால் அதே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் நம்மோடு கூட இருக்கிறது. அப்ப நான் நிற்கும் பொழுது நம்மை என்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு. ஏன் நீங்க அந்த பாத்திரங்களை மாற முடியும்? எதிர்த்து திருப்ப வேண்டும். வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் திருப்ப. நானும் சில வருஷங்களுக்கு முன்புதான் ஊழியம் தான் செய்துட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு நான் வைராக்கியம் நான் பேசுறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி பேச்சுக்கு கேட்டது, இப்ப நான் பேசுறதுக்கும் அப்ப பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம். ஏன் என்று சொன்னால் இப்பதான் உண்மையான இயேசு அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் யாரும் இப்பதான் அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அணிஞ்சிருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். யாரையும் பார்க்க தேவையில்லை, யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்க போயிட்டே இருக்க. ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்தவர்களாக இருக்கிறோம். அவர் பட்சமாக நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நேரம் போயிட்டே இருக்க. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக 8வது வசனத்தை நான் வாசிக்கலாம். மல்கியா 3:8. மனுஷர் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோ என்கிறீர்கள். தசம பாகத்திலோ காணிக்கையும் தானே. இரண்டாவது ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம், அது நம்ம இது குற்றச்சாட்டு. ஆண்டவர்
நம்மை குற்றப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை பார்த்து is blaming on us. அவர் குற்றப்படுத்துகிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, ஆண்டவரை ஏமாத்தலாமா? நாம என்ன சொல்றோம்? நாங்க எதனால ஆண்டவரை வஞ்சித்தோம்? ஆண்டவர் சொல்ற தசம பாகத்திலும் சத்தமாசிக்கிறாங்க, காணிக்கையிலுமா காணிக்கைகளிலுமா? ஒரு காணிக்கை கிடையாது, தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அப்படின்னா ஒரு காணிக்கை கிடையாது, அநேக காணிக்கை கொடுக்கும். அநேக காணிக்கைகளை நாம ரட்சிக்கப்பட்ட நாளில் அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 வருஷம் உதாரணமாக என்ன சொல்றேன், இங்க எவ்வளவு காணிக்கை போடுவீங்க எனக்கு தெரியாது, அந்த காணிக்கை நான் பார்த்தது கிடையாது. நம்ம தேசத்துல ரட்சிக்கப்பட்ட நாளை 20 ரூபாய் தான் போட்டான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பயும் 20 ரூபாய் தான் போட்டு. சரியா? கர்த்தர் சபைக்கு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்து நான் வரும்போது ஒண்ணுமே இல்லாம வேறு கையாய் நான் நடந்து வந்து பல பரிமாறங்கள் எனக்கு தந்து பாடுறோம். பத்தாண்டு கையை வேலை கொடுக்குறது எவ்வளோ? நீல நோட்டு இருக்குல்ல உங்க தேசத்துல, நீல எவ்வளோ சொல்றீங்க? தேத்தாறு ஒன்று 2 வெள்ளி 50 காசு. இங்க வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறது எவ்வளோ? 1 வெள்ளி. அவர் தான் நம்ம வாழ வச்சிருக்கிறார், அவர் தான் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். உங்க ஊர்ல கேஸ் எல்பி கேஸ் எவ்வளோ? 28. சரி 20 வச்சுக்கலாம், 8 டிஸ்கவுண்ட் வருது. ஒரு நாளைக்கு இவ்வளவு கேஸ் நமக்கு தேவைப்படுது. கேஸா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அதெல்லாம் கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிலிண்டர் தூக்கிட்டாலேன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் மாத்தணும் சொல்லுங்க? காலையில் 6 மணில இருந்து 12 மணி வரை ஒரு சிலிண்டர், அதுக்கு 12ல இருந்து நைட்டுக்கு தூங்குறது கூட கிடையாது. அந்த நேரத்துக்கு ஏன்னா சிலிண்டர் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அதனால நைட்டுக்கு முழிச்சிருந்த எல்லாம் வச்சு எழுப்பி 12 மணிக்கு ஒரு சிலிண்டர் மாற்றிட்டு தூங்குறது. ஒரு நாளைக்கு 3 சிலிண்டர் 60 வெள்ளி. ஆனா வாரத்துக்கு ஒரு முறை நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறது 1 வெள்ளி. என்ன பார்த்தாங்க சொன்னீங்களே வச்சுக்கிறேன். கேட்ட நான் சொல்ல ஆண்டு தசமா கொடுக்கணுமா, எதுக்கு கொடுக்கணும்? புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? கேள்வி வேற. புதிய ஏற்பாட்டில் தசமா கொடுக்க சொல்லி கிடையாது, எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் சொந்தமா வீடு வச்சிருக்கீங்க? இருந்தாலும் கையே தூக்கக்கூடாது. எத்தனை பேர் முடிவா இருக்கீங்க? எத்தனை பேர் காணி வச்சிருக்கீங்க சொந்தமா? எத்தனை பேர் பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கீங்க? எழுப்பினோம். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது எல்லாவற்றையும் விற்று அவர்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்படின்னா உங்கள்ட்ட இருக்க காடி, வீடு, பேங்க்ல உள்ள பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து எங்க வச்சிருமா? சர்ச்சில் வச்சிடணும். யாராவது பண்றீங்களா சொல்லுங்க? அப்ப நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. அதனால தசம பாகத்தியாகவும் கொடுக்கிறோம். ஏன்னா அதை கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நேற்று தினத்தில் சொன்ன கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது திருவிழா இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் கிடையாது. ஆனால் தேவைக்கு ஏற்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது அப்படி நடக்குது. வீண் தேவைகள் உண்டு. தப்பா நினைச்சுக்கிறேன், அவங்களோட கேட்கல. நான் உதாரணமாக சொல்றேன். என் சின்ன பையன் தான் சர்ச்சில் வந்து இந்த வீடியோலாம் பண்ணுறது. அப்போ அவர் சொல்கிறப்பா இங்கே ஒரு ஃபோன் இருக்குதான் 799 வெள்ளி, அது நல்லா இருக்குது. இலங்கையில் வந்து அது 93,000 ரூபாய், 93,000. இங்கே வந்து ஜஸ்ட் 50-60 சம்திங். இங்கே பண்ணதுக்கும் அங்கே அப்போ 30,000 ருபீஸ் அங்கே எக்ஸ்ட்ரா முடிஞ்சா வாங்கிக்குவாங்க. நான் சொன்னேன், நான் இந்த முறை நான் ஊழியத்துக்கு வரல, 10 நாள் படிக்க வந்தேன், மிகுதியான நாட்களில் முடிஞ்சா பார்க்கலாம். அப்போ தேவைகள் உண்டு. ஆனாலும் தேவைகளுக்காக நாம் தேவனை தேடக்கூடாது.
தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அதற்காக நான் தேவனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதனால் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். கொடுக்கிறதுனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்துக்கு வருகிற அப்பளத்தை நான் ஊழியத்துக்கு தான் போடுகிறேன் ஒழிய எனக்கு நான் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. கர்த்தருடைய பீடத்தில் சொல்லி பொய் சொன்ன அண்ணனையான சப்ரான அப்பயே முடிந்து செத்தாங்க. நான் நிற்கிறது வந்து மகாபரிசுத்த ஸ்தலம், அதுல வந்து நான் சொல்றேன் பார்த்து அப்பளம் ஊழியத்துக்கு தான் போகிறேன். அதனால என்னுடைய மூத்த மகனுடைய படிப்பு 2 வருஷங்கள் பாதிக்கப்பட்டது. 2 வருஷம் அவர் பின்னாடி இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார். பிள்ளைங்க கேள்வி கேட்கல, ஏன்னா புறம்பு சொல்றேன், சில உள்ள இருந்தோ தெரியல அப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனால் கிடையாது, கர்த்தரை நேசிக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது அவ்வளவு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எதனால் திரும்ப வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடப்படாமல் போகும் வரைக்கும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்ன செய்யுமா? அதனால் என்னை சோதித்து, கர்த்தரை சோதிக்கும்படியாய் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வேதவசனம். நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கொடுத்து நான் சொல்லிவிட்டார். கர்த்தரை ஆசீர்வாதம். அதான் கர்த்தர் நம்மீது சொல்லுகிற 2வது பிரச்சனை. முதலாவது நாங்கள் திரும்ப வேண்டும், பழைய வாழ்க்கையை விட்டு திரும்ப வேண்டும், பழைய சுபாவத்தை விட்டு திரும்ப வேண்டும், கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யும்படியாக நான் திரும்ப வேண்டும். 2வது கர்த்தருடைய ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, இந்த சபையில் ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி இங்கே கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இந்த சபை கொடுக்கிற சபையாக மாறும். அதை தான் கர்த்தர் எதை கொடுக்க வேண்டும். வெளியில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மலேசியா தேசத்துல கூட பணம் பிச்சை பண்ண. அப்ப இந்த சபையில் ஆகாரம் உண்டாயிருந்தால் தான் அவர்களை நாம் போஷிக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த சபையினுடைய சரித்திரம் தெரியும்? பாஸ்டர் ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து நடந்த காரியங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? 2-3 ஆத்மாக்கள். இதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க, எங்க பாஸ்டர் இப்படி தான் ஆரம்பிச்சேன், இந்த நிலையில தான் சபை இருந்தது, இப்பொழுது இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சபையில இருந்த இவ்வளவு நடத்தி வந்த கர்த்தர் இதையும் காட்டிலும் நடத்த வேண்டுமானால் என்னுடைய பங்கு என்னது, என்னுடைய ஒத்துழைப்பு என்னது என்பதை கேட்பார். இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் 129 நாட்கள் தான். இன்னைக்கு போக 129 நாட்களில் குறைந்தபட்சம் ஒருவர் ஒரு ஆத்மாவுக்காக பிரயாசப்படுவீர்களா? உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக ஆத்மாதான். அது ஒன்று மட்டும்தான் விலையேற பெற்றது, எதுவுமே கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்தில் ஒரு இடம், ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. தேசத்தின் தலைவருடைய பெயர் இருக்குதா? 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 இந்த ஸ்டேட்டினுடைய யாரு சுல்தானா, அவரோட பேர் இருக்குதா? ஆனால் அவரோட பாச ஸ்டீவன் பேர் இருக்குது. சுல்தான் பெரியாள், அப்பா ஸ்டீவன் பெரியாளா? அவருடைய பேர் பரலோகத்தில் இருக்கு. இந்த ரெண்டு பேர் பரலோகத்திலே கிடையாது. பரலோகம் தேடி யார் தான் இந்த சுல்தான் அப்படின்னு உங்களுடைய பேர் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணப்பட வேண்டுமானால் அதுக்கு ஆத்மாச்சு. ஒன்றுதான் இந்த வருஷத்திலே இந்த முறை உங்களிடத்தில் வந்ததில் நான் கேட்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் இதை கேட்கிறேன்? உலகம் அழிந்து கொண்டு போகிறது. செகாமாட்டில் வந்த பூமி அதிர்ச்சி இங்கே வந்து ரொம்ப லேட்டாக துணியோ தேசங்களை பாருங்க. ஏர்ல ஃபிளைட் கொண்டு போய் மோதி எத்தனை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சில மாதங்களுக்கு முன்புதான் இவ்வளவு எதிர்பார்ப்போட கூட இருந்திருப்பாங்க. அவருடைய படிப்புக்கு செலவழிச்ச பணம், பிள்ளை எல்லாமே இழந்து போயாச்சு. ஆனால் கர்த்தர் இன்றும் என்னையும் உங்களை வாழ வைத்திருக்கிறார். அதுல ஒரு குடும்பம் யூகேல போய் செட்டில் ஆக போறோம். பல வருஷங்கள் போய் சேர்ந்தோம். இப்பதான் அங்க போய் செட்டில் ஆக போறோம். குடும்பமா போனாங்க. எங்க போயிட்டாங்க? ஏசு நாள் பரலோகம் இல்லைன்னா வாய்ப்பு. எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் அங்க செட்டில் ஆக போனாங்க. போனவங்க
இந்த தேசத்தில் இறங்க கூட கிடையாது. அதுதான் இன்றைய நிலை. நம்முடைய நிலையை ஆராய்ந்து பார்க்க முடியாது. கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து எதிலே நான் திரும்ப வேண்டும் என்று சொன்ன ராஜ்யத்துக்கு நேராக ஆத்மாதாயம் செய்ய முடியாது. நேரத்தை எனக்காக கூட நான் இருக்கேன். வேற எது நான் உங்க காசு, உங்க வீடு, உங்க சொத்து, பேங்க் பேலன்ஸ் எதுவுமே கத்தருக்கு தேவை. அழிவுக்கு ஒரு ஆத்மா கத்தருக்கு தேவை. அது உங்கள் மூலமாக தேவை. எல்லாரும் கண்களை பற்றி ஆண்டவர் பேசும். அது என்னையும் பயன்படுத்து, என்னையும் பயன்படுத்து. இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆத்மாவை உமக்காய் ஆதாயப்படுத்த, உமக்காய் சொந்தமாக பரலோகத்திலே வாடாத ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, அதை நான் சுதந்திரித்துக்கொள்ள என்னையும் தகுதியுள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆத்ம ஆதாயத்துக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள் அத்தனை பேர் உங்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரே என்னையும் பயன்படுத்த. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நல்ல ஆண்டவரே, நான் நன்றி என்று மாத்திரம் சொல்லுகிறேன். ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதற்கு ஈடாக ஒன்றும் கொடுக்க முடியாது. ஐயா, என் ஆத்மாவை காத்துக்கொள்ள கிருபை செய்கிறார். எனக்கு கொடுத்த ஜீவனுக்கு ஈடாக ஐயா, இனி வருகிற நாட்களிலே ஒரு ஆத்மாவை ஆகியும் என் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்த, ஆதாயப்படுத்த, தகுதிப்படுத்த என்னையும் பயன்படுத்துவீராக என்று சொல்லி
ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருடைய எல்லைகளை விரிவாக்கினது போல ஐயா, இந்த திருச்சபையினுடைய எல்லைகள் விரிவாகட்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் ஒரு முறை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஊழியம் செய்ய இடத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவீரானால் ஆண்டவரே, திரளான ஆத்துமாக்களோடு கூட, இந்த சபை நிறைந்த ஆத்துமாக்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும் மேம்படுத்தி கிருபை செய்கிறார். அது வரைக்கும் ஐயா, அந்த திருச்சபை போதகர், அவருடைய அம்மா, ஆண்டவர் போதகர், அவருடைய குடும்பம், அவரோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற, அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வதிக்கிற கருத்துக்குள்ள ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தரோ அதை ஞாபக புத்தகத்தில் எழுதுகிறார் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தில் கடைசி அதிகாரம் 3வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிற பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்